ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 32 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோ கிட்ட இருக்க எல்லா ஸ்கில்லுமே அவன் யூஸ் பண்ணி அந்த ஜீனியஸ் ஹெவன்லி டீமன் பொண்ணு அட்டாக் பண்ணாலுமே அவகிட்ட இருக்க அந்த டிஃபென்சிவ் மேஜிக் ஷீல்டு மூலமா அவ தடுத்து நிப்பாட்டிடுறா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சிருச்சு, நான் விட்டு கொடுக்குறேன், தோத்துட்டேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாலுமே டேம் ஜுன் வூ நம்ம ஹீரோக்கு மோட்டிவேஷன் கொடுத்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க காட் பவரை ஆக்டிவேட் பண்ண நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க அந்த காட் பவர் ஓவரா ஆக்டிவேட் ஆயிரும். நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்று அவளை சண்டைக்கு கூப்பிட அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த காட் பவரை ஆக்டிவேட் பண்ண முடியாத இருந்த நிலைமையில இப்போ நம்ம ஹீரோ அதை ஓவர் ஆக்டிவேட் பண்ணி செம பவர்ஃபுல்லா நிக்கிறத பார்த்துட்டு அந்த ஹெவன்லி டீமன் ஜீனியஸ் பொண்ணு, உங்ககிட்ட இந்த அளவுக்கு பவர்லாம் இருக்கா, இவ்வளவு நேரம் நீ என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் அவனோட மேக்ஸிமம் ஸ்பீடை யூஸ் பண்ணி அவளுக்கு பின்னாடி போய் அட்டாக் பண்ணலான்னு போக அதை பார்த்துட்டு அந்த ஹெவன்லி டீமன் ஜீனியஸ் பொண்ணு, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லுவேன், நீ எவ்வளவுதான் அட்டாக் பண்ணாலும் என்கிட்ட இருக்க இந்த மேஜிக் ஷீல்டு மூலமா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, அதை தாண்டி என்கிட்ட எதுவுமே வராது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி சிரிப்பான். அதை பார்த்துட்டு அந்த ஹெவன்லி டீமன் பொண்ணு, ஏய் சாகும்போது இந்த மாதிரி நக்கலா சிரிப்பியா, உன் கதையை நான் இப்பவே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொல்லலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த காட் பவரை யூஸ் பண்ணி அந்த மேஜிக் ஷீல்டை உடைச்சது மட்டும் இல்லாம அவளோட நெஞ்சிலேயே ஒரு மசால் வடை சைஸ்ல ஓட்டையும் போட்டு விட்டுருவாரு. அதை பார்த்தோன்னா அவளுக்கு செம்ம சாக்கு, இந்த ஷீல்டு எப்படி உடஞ்சதுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் ஷீல்டை தாண்டி யாருமே வந்ததில்லை, மொத்தமா அட்டாக் பண்ணாலுமே அதை உடைக்க முடியாம தான் இருந்தது. ஆனா இப்போ இதை நம்ம ஹீரோ உடைச்சதை பார்த்து அந்த ஹெவன்லி டீமன் பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிருவா. அப்புறம் இந்த ஹெவன்லி டீமன் ஜீனியஸ் பொண்ணு அவ மேலப்பட்ட காயத்தை ஹீல் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ இவன் மறுபடியும் ஹீல் பண்ணிட்டு வந்துருவாளான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்க ஸ்வாடுக்குள்ள இருக்க டேம் ஜுன் வூ நம்ம ஹீரோ பார்த்து, நீ பயப்படாத, அவளோட கோர் பவரே டேமேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவளால ஹீல் பண்ண முடியாது, அவ கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா அவளோட கதை முடிஞ்சிருச்சு. அந்த ஹெவன்லி டீமன் ஜீனியஸ் பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, அந்த ஸ்வாட் லைட் எம்பரர் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தனை சூஸ் பண்ணாம ஒன்ன மாதிரி ஒருத்தனை சூஸ் பண்ணியிருக்கா, எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ சாக நம்ம ஹீரோ அவளோட ஸ்பிரிட் பவர் அப்படியே உள்ள எடுத்துக்கிட்டு அவளை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு, ஒன்ன மாதிரி ஒரு சைக்கோவை பார்த்தா யார் தான் சூஸ் பண்ணுவாங்க, அவ கரெக்டா தான் என்ன சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் பவரை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஸ்டீல் கன்சம்ஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஜீனியஸோட ஸ்வாடை எடுத்து ஒன்ன மாதிரியான ஒரு சைக்கோ யூஸ் பண்ண ஸ்வாடை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த ஸ்வாடை நம்ம ஹீரோ கடிச்சு சாப்பிட அதுக்குள்ள இருக்க மேஜிக் பவர்ஃபுல்லா நம்ம ஹீரோக்கு கிடைச்சிரும். அப்ப டக்குன்னு ஸ்கிரீன் பாப் ஆகி உங்களுக்குள்ள இருக்க காட் பவரை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான காட் பவர்ன்றதை நீங்க தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ண நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா அதுல 4 விதமான கடவுள் பவர் இருக்குது. அதுல லிமிட்லெஸ் காட் பவர், இமோர்டாலிட்டி காட் பவர், டெத் காட் பவர், ஹார்மோனிக் காட் பவர்னு 4 காட் பவர் இருக்கு. நம்ம ஹீரோ இந்த இமோர்டாலிட்டியை பார்த்து எனக்கு இப்ப தேவை சாகா வரம் தான், ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது லிமிட்லெஸ் பவர் தான், அதை நான் சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த லிமிட்லெஸ் பவர் நம்ம ஹீரோ சூஸ் பண்ணிடுவாரு. சூஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு போக அப்ப நம்ம டேம் ஜுன் வூ ஹீரோ பார்த்து, உன்னோட காட் பவர் நீ சூஸ் பண்ணிட்டியா, சரி கிளம்பு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ பேசுறத பார்த்தா இதுக்கு முன்னாடி இங்க வந்து இந்த காட் பவர்லாம் சூஸ் பண்ணிருப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு டேம் ஜுன் வூ, நான் இங்க வந்தேன், ஆனா கடவுள் பவர்லாம் எனக்கு முக்கியமே இல்லை, அதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஆனா இப்பதான் எனக்கு பதிலாக நீ சூஸ் பண்ணிட்டியே போதும் எனக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படியா நீ பிளேயரா இருக்கும்போது இங்க வந்திருக்கியா, இருந்தாலும் பரவாயில்ல, நீ இப்ப என் கூட இருக்கனால தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு, நீ மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பா செத்துருப்பேன், நீ எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு டேம் ஜுன் வூ, பரவாயில்லையாப்பா இப்ப என்ன ரொம்ப வித்தியாசமா பேசுற, என் மேல திடீர் பாசம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேச நம்ம ஹீரோ சரி சரி அடுத்த ஃப்ளோருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் வரும், அதுல நிறைய படிக்கட்டா போகும். அதை பார்த்துட்டு டேம் ஜுன் வூ, ஒருவேளை இது லைப்ரரியா இருக்குமா, ஆனா கீழே இறங்கி போறதுக்குள்ள போதும் ஆயிரும், ரொம்ப நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ பட்டாருன்னு அந்த டேம் ஜுன் வூ கையை பிடிக்க அதை பார்த்துட்டு அவ பதறுவா, டே என்ன பிளான்டா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு உள்ள பட்டாருன்னு குதிக்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே குதிக்க 2 பேரும் அப்படியே சேஃபா லேண்டிங் பண்ணிடுவாங்க. அது உண்மையாலுமே ரொம்ப ஆழமா தான் இருக்கு. இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஒரு லைப்ரரி இருக்குது, ரொம்ப சுத்தமா இருக்குது. அதை பார்த்துட்டு டேம் ஜுன் வூ, இந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருப்பாங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ, எனக்கு தேவை அந்த ஸ்வாட் லைட் எம்பரரோட மார்ஷல் ஆர்ட்ஸ் புக் தான், அது மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது அங்க அந்த ஸ்வாட் லைட் எம்பரர் ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்க அதை பார்த்து டேம் ஜுன் வூ செம்ம கடுப்பாயிருவா. அதே நேரம் வெள்ளக்கோ கட்மீன் இதை பார்த்துட்டு செம்ம பொசசிவ் ஆகி இவையே அப்படி பண்ணிட்டு இருக்கா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ கடுப்பாக அதே நேரம் இந்த பக்கம் அயன்பெட் மோனா கட்மீன் இவளை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலவரி ஆயிருவா. அப்புறமா அந்த டேம் ஜுன் வூ ஸ்வாட் லைட் எம்பரரும் நேருக்கு நேரா உட்காந்து பேச அங்க ஸ்வாட் லைட் எம்பரர் டேம் ஜுன் வூ கிட்ட, நீ யாரு இவன் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு
டேம் ஜின்வூ நான் அவனோட பார்ட்னரு, நான் அவன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த ஸ்வாட் லைட் எம்பரரு நான் உன்னை கேள்விப்பட்டிருக்கேன், நீ அந்த பிளட் கட்டை சேர்ந்தவ தானே டேம் ஜின்வூ, நீ பிளேயரா இருந்த ஆனா அட்மின் கூட அவளை ஹின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறத பார்த்துட்டு அந்த டேம் ஜின்வூ ஆமா நீ அந்த ஹெவன்லி மார்ஷல் ஆர்ட்ஸ் பிளேஸ்ல இருந்துட்டு அப்படி என்னத்தை கண்ட, சும்மா யாருமே இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி தனியா உட்காந்து விட்டத்தை தானே பார்த்துட்டு இருக்க, நீ என்ன பேசாதன்னு சொல்லிட்டு டேம் ஜின் சொல்றதை கேட்டு ரெண்டு பேத்துக்கும் சண்டை வெடிக்குது. அவங்க சண்டை போறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீங்க ஏன் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டு அந்த ஸ்வாட் லைட் எம்பரர் அவளோட ஸ்வாட் லைட்டோட அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கை நம்ம ஹீரோட்ட கொடுக்க அதை நம்ம ஹீரோ படிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா அந்த ஸ்வாட் லைட் எம்பரர் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு நான் ஃபிளாஷ் பவரும் கொடுத்துருக்கேன், நீ நிறைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணணும், நீ ரொம்ப ஸ்பெஷல், அது மட்டும் இல்லாம என்னோட கடவுள் சக்தியில உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்க அதை பார்த்துட்டு இங்க டேம் ஜின்வூ நீ இதெல்லாம் கொடுக்குறியா, நீ சரியான முட்டாள், என்னதான் இருந்தாலும் கடலோட சக்தியை நீ எதுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு டேம் ஜின்வூ சொல்ல அதை கேட்டு அந்த ஸ்வாட் லைட் எம்பரர் எனக்கு இவர் ரொம்பவே முக்கியம், அது ஏன்னா அப்படின்னு சொல்ல வர அப்படியே நிப்பாட்டிட்டு டவர்ல சீக்ரெட்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ எது எப்படியோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த சீக்ரெட் எனக்கு தெரிய வரும் அப்படி சொல்ல அப்படி அங்க கட் பண்ணா பூமியில ஒரு மிகப்பெரிய மரம் வளருது. அந்த மரத்தை பார்த்து மக்கள் எல்லாம் பயந்து போக நியூஸ்ல எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க நம்ம ஆச்சா பொண்ணு பில்டிங்ல இருந்துட்டு அப்படி இந்த பக்கம் அந்த ஸ்வாட் லைட் எம்பரர் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு நான் அந்த ஃபிளாஷ் பவர் கொடுத்துருக்கேன், நீ இதை யூஸ் பண்ணி பாரு, ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ 17வது ஃப்ளோரை முடிச்சுட்டு திரும்ப அவனோட ரெஸ்ட் இருக்கிற ரூமுக்கு வர்றான். வந்த உடனே சிஸ்டம் வந்து வாழ்த்துக்கள், இந்த 17வது ஃப்ளோரை முடிச்சுட்டு வந்தவங்க மொத்தம் 1000 பேர் தான், அதுல நீங்களும் ஒருத்தங்க அப்படி சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கோம். அப்படி எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த அயன் பிளட் மோனார்க் அட்மினோட வீட்டுல இருக்கான். அவன் முட்டி போட்டு அயன் பிளட் மோனார்க் அட்மின் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க அந்த அயன் பிளட் மோனார்க்கு நம்ம ஹீரோவை பார்த்து ஆமா நீ அந்த ஸ்வாட் லைட் எம்பரர் கூட என்ன பண்ணிட்டு இருந்த, நான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு கோவமா கேட்க அதை கேட்டு நம்ம ஹீரோ முழிப்பான். அதுக்கு அந்த அயன் பிளட் மோனார்க்கு பதில் சொல்லு, நீ அவ கூட க்ளோஸா இருந்தல்ல, நீ அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும், என கோவத்துக்கு ஆளாகாத, பதில் சொல்லுடா அப்படி சொல்லிட்டு கோவமா கேட்க நம்ம ஹீரோவும் மன்னிச்சிருங்க நான் ஒன்றும் பண்ணலைங்க, அந்த பொண்ணு தான் என்னை வந்து கட்டி பிடிச்சது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்க அதை கேட்டு அந்த அயன் பிளட் மோனார்க்கோ சரி இந்த ஒரு தடவை நான் உன்னை மன்னிக்கிறேன், அடுத்த தடவை இப்படி ஆச்சு அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்ட நம்ம ஹீரோவும் சரிங்க நான் இனிமே பண்ண மாட்டேன், எதுக்கு என்ன இங்க கூப்பிட்டீங்க சொல்லிட்டு கேட்க அதுக்கு அயன் பிளட் மோனார்க் அட்மின் உன்னோட பூமியில ஒரு மிகப்பெரிய ட்ரீ டவர் வந்திருக்கு, அதுல 1ல இருந்து 10 ஃப்ளோர் இருக்குது, அதுல ஈஸி நார்மல் டிஃபிகல்ட்டி லூனாட்டிக்னா பைத்தியக்காரத்தனம், அந்த என்ன லூனாட்டிக் பைத்தியக்காரத்தனம்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமா கேட்க அதுக்கு அயன் பிளட் மோனார்க் அட்மின் நீ இந்த லூனாட்டிக்கை சூஸ் பண்ணனா உன்னோட எபிலிட்டி ஸ்கில் எதுவுமே இருக்காது, அது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு, ஆனா நீ ஒவ்வொரு டவரா போக போக அதெல்லாம் ஒவ்வொன்னா உனக்கு திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த லூனாட்டிக்கை சூஸ் பண்ணி அதோட ரிவார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரிவார்டு இப்போதைக்கு காட்டப்பட மாட்டாது அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு அயன் பிளட் மோனார்க்கும் நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு, உடனே அங்க போய் சண்டை போட்டு உன்னோட பூமியை காப்பாத்துற வழியை பாரு, நீ திரும்ப வந்தோடனே உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் நான் உனக்கு சொல்லி தரேன், அது ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் டாட்டா பாய் வரட்டா மாமி டுருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ பூமியில இருக்கான். பூமிக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ ஆச்சா பொண்ணுகிட்ட எப்படியாச்சும் பேசி ஆகணும், அவ சும்மாவே பொங்குவா, இப்ப எப்படி பொங்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க டக்குன்னு நம்ம ஹீரோ காதுல ஏதோ ஃபயர் ரிங் மாதிரி வரும், இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க அதுல இருந்து யாரோ பேசுவாங்க, என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் யாரும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவோ யாரு நீங்க எப்படி என்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அங்க பிளைட்ல பறந்துட்டு இருக்கிறது கேத்ரின் பொண்ணு தான். நம்ம ஹீரோட்ட அந்த கேத்ரின் பொண்ணு ஏங்க நான் தாங்க கேத்ரின், ஜப்பான்ல நாம்கும்க்கு எதிராக ஒன்னா சண்டை போட்டோமே மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் இல்லையே நான் மறக்கலையே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல அதுக்கு அந்த கேத்ரின் பொண்ணும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ ஒரு பெரிய ட்ரீ டவர் வந்திருக்கு, அதுக்குள்ள டீம் சேர்த்து சண்டை போடுறதுக்கு நீங்க என் டீமுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் உங்க டீம் தானே நான் வரேன் அப்படி சொல்லிட்டு உடனே ஒத்துக்குவான். அதை கேட்டு கேத்திரணும் என்ன இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்க சொல்லிட்டு காலை கட் பண்ண நம்ம ஹீரோட கதவை யாரோ டம் டும்னு தட்ட நம்ம ஹீரோ கதை திறந்து பார்த்தா அது ஆச்சா பொண்ணு நீங்க இங்கதான் இருக்கீங்களா, எங்க போனீங்க, உங்களை நான் தேடிக்கிட்டே இருந்தேனே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், டவர்ல இருந்தேன், இப்ப என்ன பிரச்சனை, அந்த ட்ரீ டவர் தானே போலாம், ஆமா நீ எப்படி என்னோட அட்ரஸ் கண்டுபிடிச்ச, என்னோட அட்ரஸ் லீக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஆச்சா பொண்ணு அதை பத்தி இப்ப பேச நேரம் இல்ல உடனே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக அப்ப நம்ம ஹீரோ அந்த ஆச்சா பொண்ணு கிட்ட ஆமா என்னோட அட்ரஸ் லீக் ஆயிடுச்சு நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா
நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி வாய முடல முன்னாடி வாசலை பார்த்தா நிறைய பேர் கூட்டமா வந்து நிக்கிறாங்க. ஏன்னா ஜப்பான்ல நம்ம ஹீரோ அந்த நாம்கும் கூட சண்டை போட்டு அவனோட பவரை காட்டினால எல்லாருமே ஏன் டீமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருப்பானுங்க. உடனே நம்ம ஹீரோவோ அந்த ஆச்சா பொண்ணு சொல்ற பிடிக்க ஆச்சா பொண்ணு என்னாச்சு ஏன் சொல்றேன் எப்படி பிடிக்கன்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ ஃப்ரீ அட்வைஸ் நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் கேட்டா கேள்வி கேட்கறிப்போ அப்படி சொல்லிட்டு ஆச்சா பொண்ணை தூக்கிட்டு அங்க இருந்து வின் பவர் மூலமா சம ஸ்பீடா பறந்து போய் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆச்சா பொண்ணுகிட்ட நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சா பொண்ணை பார்த்தா அவ தலை கிரு சுத்தி ஒரு மாதிரி மயக்கத்துல இருப்பா. அவளை கீழே இறக்கி விட்டு சாரி நான் கொஞ்சம் ஸ்பீடா வந்துட்டேன்னு சொல்ல ஆச்சா பொண்ணும் பரவாயில்லைங்க நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இப்போ நீங்க ட்ரீ டவருக்குள்ள போய் சண்டை போடணும். எப்பவும் போல நீங்க எல்லாமே ஜெயிச்சிருவீங்கன்னு தெரியும். ஆனா கொஞ்சம் பத்திரமா இருங்க டாடா பாய் பாய்ன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த ட்ரீ டவர் முன்னாடி போய் நிப்பான். அங்க செம்ம பெரிய ஒரு டோர் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுதான் ட்ரீ டவர் என்ட்ரன்ஸா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நான் அடுத்த எபிசோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம போய் பாத்துருங்க.